ஹாய்! இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஐ பத்தி அதாவது ஹியூமன் ஐய பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம பாடியிலேயே முக்கியமான சென்ஸ் ஆர்கன் எதுன்னு பார்த்தோம்னா, அது கண்ணு தான். கண் இல்லாம உலகத்துல இருக்க எதையுமே நம்மளால பார்க்க முடியாது, ரசிக்க முடியாது. கண்ணு நம்மளுக்கு டே டு டே லைஃப்ல ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கண்ணோட ஸ்ட்ரக்சரு, கண் எப்படி வேலை செய்யுது, அது நம்மளுக்கு எப்படி இம்பார்ட்டன்ட்டா இருக்குது, விஷனோட ப்ராசஸ்ஸு, டிசீஸு, கேரிங் டிப்ஸு, இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸு எல்லாமே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ டெய்லியுமே உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐனா என்னென்னா, இது ஒரு சென்ஸ் ஆர்கன். இது மெயின் வேலை என்னென்னா, லைட்டை டிடெக்ட் செஞ்சு பிரெயினுக்கு இன்ஃபர்மேஷன் அனுப்புறது தான் இதோட வேலையே. நம்ம கண் ஒரு கேமரா மாதிரி வேலை செய்யுதுங்கிறாங்க. கேமரா எப்படி இமேஜை கேப்சர் பண்ணுமோ அதே போல் தான் ஐயும் இமேஜை கேப்சர் பண்ணி பிரெயினுக்கு அனுப்புதுன்றாங்க. அடுத்தது இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஐ என்னென்னா, ஐ இல்லாமல் நார்மல் லைஃபு ரொம்ப கஷ்டமாயிடும். நம்ம கண்ணு தான் படிக்கிறது, நம்ம வண்டி ஓட்டுறோம்னா டிரைவிங்க்கு, ஒருத்தரோட ஃபேஸை ரெகக்னைஸ் பண்ணுறதுக்கு, நேச்சரை என்ஜாய் பண்ணுறதுக்கு, கலரை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு, அந்த ஆபத்துக்கள்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே நம்மளுக்கு உதவுது. இப்போ ஐயோட ஸ்ட்ரக்சர் பற்றி பார்க்கலாமா? ஹியூமன் ஐ ஒரு சின்ன பால் மாதிரி இருக்கும். அதோட ஆவரேஜ் சைஸ் 2.5 சென்டிமீட்டர்ன்றாங்க. ஐயோட பார்ட்ஸை பற்றி அடுத்தது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கார்னியா. கார்னியானா ஐயோட டிரான்ஸ்பரண்ட்டான அவுட்டர் லேயர். லைட் ஃபஸ்ட்டு இங்கே தான் என்ட்ரு ஆகுது. இந்த லேயர் தான் ப்ரொடெக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. கார்னியா டேமேஜ் ஆனால் நம்மளுக்கு விஷனே பிளர் ஆயிரும்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஐரிஷ். ஐரிஷ்னால் என்னென்னா, ஐ கலரை டிசைட் பண்ணுற பார்ட் இது தான். நம்ம ஐ ப்ரௌன் கலராக, பிளாக் கலராக, ப்ளூ கலராக, க்ரீன் கலராக இருக்குதான்றது டிசைட் பண்ணுறது இந்த ஐரிஷ் தான்றாங்க. அடுத்தது பூப்பிள். பியூப்பிள்னால் ஐரிஷ்க்கு நடுவில் இருக்க பிளாக் ஓப்பனிங் தான் இது பேர். இது வேலை என்னென்னா, லைட் அமௌண்ட்டை கண்ட்ரோல் பண்ணும் கண்ணுக்குள்ளே போகிறது. பிரைட் லைட்டாக இருக்கும்போது பியூப்பிள் ஸ்மால் ஆயிரும். டார்க் பிளேஸில் இது பெருசாக இருக்குன்றாங்க. அடுத்தது லென்ஸு. லென்ஸ் லைட்டை ஃபோக்கஸ் பண்ணுது. நியர் ஆப்ஜெக்டை பார்க்கும்போது லென்ஸ் ஷேப் சேஞ்ச் ஆகுன்றாங்க. ஃபேர் ஆப்ஜெக்ட் பார்க்கும்போது ஷேப் அட்ஜஸ்ட் ஆகிக்கும்னு சொல்கிறாங்க. அடுத்தது ரெட்டினா. ரெட்டினானா ஐயோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லேயர் இது தான். இதில் ராட்ஸும் கோன்ஸும் 2 செல்ஸ் இருக்குன்றாங்க. ராட்ஸ் லோ லைட் விஷனுக்கும், கோன்ஸ் கலர் விஷனுக்கும் யூஸ் ஆகுது. ரெட்டினா லைட்டை எலக்ட்ரிக்கல் சிக்னலாக மாற்றுதுன்றாங்க. அடுத்தது ஆப்டிக்கல் நர்வ். ஆப்டிக்கல் நர்வ் சிக்னல்ஸை பிரெயினுக்கு கொண்டு போகுதுன்றாங்க. பிரெயின் தான் ஃபைனல் இமேஜை அண்டர்ஸ்டாண்ட் செய்யுதுன்றாங்க. இப்போ எப்படி விஷன் ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாமா? ஒரு ஆப்ஜெக்டை பார்க்கும்போது லைட் ஆப்ஜெக்ட் மீது ரிஃப்ளெக்ட் ஆகும். கார்னியா வழியாக ஐக்கு வரும். அப்புறம் லென்ஸ் ஃபோக்கஸ் பண்ணும். அப்புறம் ரெட்டினா இமேஜை உருவாக்கும். ஆப்டிக்கல் நர்வ்ஸ் சிக்னலை அனுப்பும். பிரெயின் இமேஜை ரெகக்னைஸ் செய்யும். இதுதான் என்டையர் ப்ராசஸ்ஸு. மில்லி செகண்ட்ஸில் இது நடக்குதுன்றாங்க. ஹியூமன் ரெட்டினாவில் இருக்க இந்த ராட்ஸும் கோன்ஸும் 120 மில்லியன் ராட்ஸ் இருக்கான். 6 மில்லியன் கோன்ஸ் கிட்டே இருக்குதுங்கிறாங்க. ராட்ஸ் நைட் விஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. கோன்ஸ் கலரை பார்க்க ஹெல்ப் பண்ணுதுன்றாங்க. அடுத்தது நம்ம டைப்ஸ் ஆஃப் விஷன் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு பைனாகுலர் விஷன். 2 ஐஸ் சேர்ந்து டெப்த்தாக டிடெக்ட் பண்ணுறது தான் இதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது பெரிபெரல் விஷன். சைடு ஆப்ஜெக்டை பார்க்க இது ஹெல்ப் பண்ணுதுன்றாங்க. அடுத்தது நைட் விஷன். டார்க்கர் ஏரியாஸில் இது பார்க்க ஹெல்ப் பண்ணுதுன்றாங்க. அடுத்தது காமன் ஐ ப்ராப்ளம்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட் மயோபியா. ஃபேர் ஆப்ஜெக்ட் பிளராக தெரியும். இதுக்கு ஷார்ட் சைட்னஸ்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஹைப்பரோபியா. இது நியர் ஆப்ஜெக்ட் பிளராக இருக்குன்றாங்க. அடுத்தது காட்ராக்ட். லென்ஸ் க்ளவுடியாக இருக்குங்கிறாங்க. அடுத்தது கலர் பிளைண்ட்னஸ். சர்டைன் கலர் ஐடென்டிஃபை பண்ணவே முடியாது இந்த இடத்துலன்றாங்க. அடுத்தது ஐ டெஸ்டிங். டாக்டர்ஸ் ஐ டெஸ்ட் மூலிமா நம்ம விஷனோட பவரு, ஐயோட ப்ரெஷரு, ரெட்டினாவோட ஹெல்த்து, கலர் விஷன்லாம் செக் பண்ணுவாங்க. ஐ டொனேஷன் ரொம்ப வேல்யூபிள். ஒரு டோனர் 2 பேர்த்துக்கு ஐ டொனேட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. இப்போல்லாம் நிறைய டெக்னாலஜி வந்துருச்சு. ஐயில் இருக்க ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு. லாசிக் சர்ஜரி, ஆர்டிஃபிஷியல் லென்ஸு, ரெட்டினா ஸ்கேனிங்கு, ஐ ட்ராக்கிங்னா அட்வான்ஸ் டெவலப்மெண்ட் நிறையா வந்துருச்சுன்றாங்க. இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன தெரியுமா ஐயை பற்றி? ஹியூமன் ஐ 10 மில்லியன் கலர் வரை ஐடென்டிஃபை பண்ணும். பிளிங்க் ஒரு நாளைக்கு நம்ம 15 to 20,000 டைம்ஸ் பிளிங்க் பண்ணுறோம். ஐ மசில்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டான மசில்ஸ் தான் நம்ம பாடியிலே.
நியூபார்ன் பேபிஸ்க்கு லிமிட்டட் கலர்ஸ் மட்டும்தான் பார்க்க முடியுன்றாங்க. ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி ஐரிஷ்க்கும் தனியான பேட்டர்ன் இருக்குன்றாங்க. நம்ம ஐயை வந்து ஹெல்த்தியாக பார்த்துக்கணுன்னா நிறைய கேரட்டு, கீரை, முட்டை, மீன் இதெல்லாம் சாப்பிட்ணும். கரெக்டான தூக்கம் வேணும். மொபைல், லேப்டாப்ஸ் யூசேஜெல்லாம் ரொம்ப லிமிட் பண்ணிக்கணும். யூவி ரேஸ்லேருந்து ப்ரொடெக்ஷன் பண்ண சன்கிளாஸ் யூஸ் பண்ணுறோன்றாங்க. ரெகுலர் செக்கப் வந்து நம்ம போனோம்னா ஏர்லி ஸ்டேஜ்க்கே எல்லா ப்ராப்ளமும் கண்டுபிடிச்சிடலான்னு சொல்கிறாங்க. இதுக்கு 20-20-20 ரூல்னு ஒன்று இருக்குது. எவ்ரி 20 மினிட்ஸ்க்கு 20 ஃபீட் டிஸ்டன்ஸில் இருக்க ஆப்ஜெக்டை 20 செகண்ட்ஸ் பார்க்கணுன்னு சொல்கிறாங்க. ஃபைனலாக என்னென்னா ஹியூமன் ஐ வந்து ஒரு அமேசிங்கான ஆர்கன். நம்ம ஐயை வச்சு தான் உலகத்தில் இருக்க எல்லா அழகானதையும் பார்க்க முடியும். அழகானதில் எல்லாமே இதில் வச்சு தான் பார்க்கணுன்றாங்க. இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா அடியில் அந்த டாபிக் பேர் கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். இந்த மாதிரி நிறையா தெரிஞ்சுக்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.